அசமஞ்சனுடைய புள்ள அம்சுமான். அம்சுமான் ராஜ்யமாண்டு தன் குடும்பத்துல 60,000 பேர்கள், அசமஞ்சன் மூத்தா புள்ள, சாகராள் 60,000 பேர்கள் இளையா பிள்ளைகள். அவ பிரம்மசாபத்தினால பஸ்மம் ஆயிட்டாள், துர்கத்தி அடைஞ்சுட்டாளேன்னு கவலைப்பட்டு கங்கையை கொண்டு வந்து அந்த 60 முட்டையும் கரைச்சு கரையேற்றணும்னு பார்த்தாள். அம்சுமான் நாள்ல நடவரல்ல. அப்புறம் உடனே அம்சுமானுடைய பிள்ளை திலீபன் பிரயத்தனம் பண்ணினாள். அவர் பிரயத்தனம் பண்ணி தபசு பண்ணியும் கங்கையை கொண்டு வர முடியல. அப்புறம் திலீபன் பகுகாலம் திலீபன் ரொம்ப பிரயத்தனம் பண்ணினாள். பிரயத்தனம் பண்ணி அவர் நாள்லயும் நடக்கல. அப்புறம் பகீரதன் பிரயத்தனம் பண்ணினாள். அவர் நாள்ல பிரம்மாவை தபசு பண்ணி, பரமேஸ்வரனை தபசு பண்ணி, கங்கையை தபசு பண்ணி, எத்தனை கோளாறு, புள்ளியாத்துக்காரன் பொண்ணாத்துக்காரன் ரெண்டும் முறுக்கலா இருந்தது. ஏன்னா அதை சரி பண்ணி இதை சரி பண்ணி அடுப்பில் இருக்கிறவனை சரி பண்ணி அப்படிலாம் ஆயிடும் சில கல்யாணம். அது மாதிரி அவள் பரமேஸ்வரனை தாங்குறேன்னு சொல்லுவாவது, அவரை சேர்த்து எடுத்துன்னு போடுறேன்னு அவளை ஆரம்பிச்சு, இவளுக்கு இத்தனை திமிரான்னு சொல்லி அவர் ஜட்டைக்குள்ள வச்சுக்கிண்டு மறுபடியும் ஜென்னுடைய யாகசாலையில அங்க ஒரு இதாகி ஒண்ணு கேட்டான். பகீரதன் தெரிஞ்சுக்கிண்டு ஒண்ணு புரிஞ்சுட்டேன். நான் என்னன்னா, நான் ஏதோ எங்க வம்சத்துல ஒரு குழந்தை இருக்க கொண்டுதானே 3 தலைமுறைக்கு முன்னாடி மரிச்சவாளுடைய ஒரு நல்ல கத்திக்காக நான் தாடுறேன். இப்போ அது மாதிரி எனக்கும் குழந்தை சந்ததி வேணும்னாலாம் புத்திரம் வேணும்னு சொல்லல. சந்ததினா அப்படி சாந்தத்தியம் இருக்கணும் அந்த பிரஜைக்கு. அப்படி உண்டு பண்ணக்கூடிய குழந்தைக்கு தான் சந்ததின்னு பேரு. அதனாலதான் யாஜ்ஞவல்கிய ஸ்மிருதியில அபிகம்ய வதே தேவம் ஸ்ராத்தான உடனே அந்த பித்துக்களை பார்த்து காலை பிடிச்சுன்னு கெஞ்சிருந்தாள். என்ன கெஞ்சனம் நாள்? வேத சந்ததி ரேவனா. எங்க ஆத்துல பிறக்கிற பிள்ளையெல்லாம் கேட்டா இல்லேன்னு சொல்லாத குழந்தைகளா பிறக்கணும். வேத சந்ததியா இருக்கணும், வேதத்தை ரட்சிக்கிற குழந்தைகளா இருக்கணும். ஸ்ரத்தாச்சனோமாவ்யபகாது. எங்க குடும்பத்துல நம்பிக்கை இல்லாத பயலே பிறக்கப்படாது. பகுதேயஞ்சனோஸ்து. வாரி வாரி கொடுக்க முடியாத பொருள்கள் கிடைக்கணும். இப்படி எல்லாம் யாஜ்ஞவல்கிய ஸ்மிருதி ஸ்லோகம் இது. இதைத்தான் சாத காலத்துல சொல்றோம். அதனாலதான் யதி தர்மம் சொன்ன யாஜ்ஞவல்கியர் கடைசியில சொன்னார், சந்நியாச தர்மம் சொல்றதுக்காகவே ஒரு அத்தியாயம் எழுதினவர். சந்நியாசம் பண்ணிக்க முடியல. ஸ்ராத்தகிருத் சத்தியவாதீச்ச கிரகஸ்தோபி முச்சதே. ஸ்ராத்தத்தை சரியா பண்ணி, நல்லா நிறைய தானங்களை பண்ணி, திருப்தியா பண்ணி, சத்தியமும் பேசிட்டு இருந்தா அவனுக்கும் மோட்சம். இந்த எதிர்களுக்கு என்ன உண்டோ அதுன்னு கடைசியில் எழுதிவிட்டார். எதி தர்மம் எழுதின கடைசி ஸ்லோகத்தில் போய் அந்த அத்தியாய கடைசி முடிவுதான். ஸ்ராத்தகிருத் சத்தியவாதீச்ச கிரகஸ்தோபி முச்சதே. அப்படி எழுதிவிட்டாள். அதுக்குதான் நல்ல குழந்தைகள் எல்லாம் பிறக்கணும்னு பிரார்த்திக்கணும். அப்படி இல்லாம பிறந்தாதான் பிதர்கள் எல்லாம் பூஜிப்பார், க்ஷேமம் உண்டாகும். அப்படி யாஜ்ஞவல்கியர் போய் சொல்லியிருக்கார். சந்ததி வேணும்னு கேட்டாளா? தேயாச்ச சந்ததி தேவன் அவசீதேத் குலஞ்சனா. எங்க குலம் தங்கி போயிடப்படாது, சூரிய வம்சம் அப்படி வாழையா வழங்கணும், நீங்க அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்திச்சார். அப்படி அனுகிரகம் பண்ணினாள். கங்கையும் வந்தாள். அப்படி கங்கையை கொண்டு வந்தாள். மகாபுருஷனான பகீரதன் அவர் கொண்டு வந்த கங்கை தான் இப்ப நம்ம ஊர்ல ஓடுறது. நம்ம எல்லாம் காசிக்கு போயிட்டு வரோம், போய் ஸ்நானம் பண்றோம் ஹரித்வாரங்கள்ல எல்லாம். தேவலோகத்துல சுரநதி அவள், தேவலோகத்தில் இருந்த நதி நம்ம ஊருக்கு வந்திருக்காள். அதை கொண்டாள் பகீரதன். கொண்டு 60,000 முட்டையும் கரைச்சி ஸ்நானம் பண்ணி தர்ப்பணங்கள் பண்ணி அவளை 60,000 ரசத்துல அவா புண்ணியலோகம் போய் அப்படி அனுகிரகம் பண்ணினாள் பகீரதன். அந்த பகீரதனுக்கு ஸ்ருதன் பிள்ளை. ஸ்ருதோ பகீரதாஜ்ஞே தஸ்யனாபோபரோபவதி சிந்துத்வீபஸ்ததஸ்மாத் அயுதாயுஸ்த்ரபம் பவதி ருதுபர்ணோதரதகா யோஸ்வவித்யாமயான்னளாதி. இப்படி சொல்றாள். ஸ்ருதன் பேரு பகீரதனுடைய பிள்ளை. பகீரதனுடைய பிள்ளை ஸ்ருதன். பகீரதன் பூகாலம் ராஜ்யமாண்டு கங்கை கொண்டு குடும்பத்தை ஒரு வழியா பண்ணி பித்ருசாபம் பிரேதசாபம் இல்லாம பண்ணி அப்படி மாட்டிக்கிட்டு விடும். பித்ருசாபம் பிரேதசாபம் சில குடும்பத்துல அது ஒன்றும் நேரம் இருக்கணும்னு கூட இல்லை, ஏதாவது நிமித்தமா இருந்தா கூட போறோம். கேது பிராமண சாபதஷ்ட குளிக்கே பிரேதோத்த சாபம் வதைத்துனாள். கேது பாரு பிராமண சாபம் இருக்கிற இடம் தெரியும்னாள், குளிக்கின பாரு பிரேத சாபம் தெரியும்னாள். பிரம்மஹத்தி பண்ணின குடும்பத்தை பார்க்கணும்னா ஜீவோவாத சிஷி சமாந்தி ரிஹச்சேத் பூதேவ ஹத்யா சுதா.
அவன் கேது ஓடையோ குருவோடையோ குளிக்கன் போய் சேர்ந்து புத்திரஸ்தானங்கள்ல 1, 5, 9 எங்கேயாவது இருந்துட்டான்னா ஏதாவது குடும்பத்தில் பிரம்மஹத்தி தோஷம் இருக்கும். அது தெரியும். கூட ஆரோ வரா போல இருக்கும் கர்ப்பிணிக்கு. இவனுக்கு ராத்திரியில பயமா இருக்கும். இதெல்லாம் பிரத்யட்சம். ஒன்றும் என்னமோ ரிஷிகள் எழுதினது என்னமோ கண்கட்டு வித்தை இல்லை. அந்தந்த குடும்பத்தில் அப்படி எப்படி இருக்கு, அந்தந்த தப்பு பண்ண குடும்பத்தில் அந்தந்த பலம் இருக்கு. ஆமாங்கிறான், தலையாட்டுறான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா விவகாரங்களை சரியா பண்ணணும். தனக்கு சரீரத்தில் பலம் இருக்குன்னோ, ஐஸ்வர்யம் இருக்குன்னோ, பதவி இருக்குன்னோ, ஆள்கட்டு இருக்குன்னோ தப்ப பண்ணிவிடக்கூடாது. அது விரட்டும். அப்புறம் அது எங்க ஜப்பான்ல போய் பிறந்தா கூட பிடிச்சு விடுமே கர்மா. ஏவும் பூர்வகிருதம் கர்ம கர்த்தாரம் அனுவர்த்ததே. ஜடமான கர்மா ஜப்பானுக்கு போகட்டும் விடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம். இதை கண்டுபிடிச்ச மதம் நம்ம மதம் தான். கர்மா ஒண்ணு இருக்கு, அதுக்கு சக்தி உண்டு, வேற ஒரு மதத்துக்கு தெரியாது. அது இந்து அம்மா வயத்துல 10 மாசம் குடியிருக்கிறவங்களுக்கு தான் புரியும். அது அப்படிப்பட்ட மதம் நம்ம வைதிகமான மதத்துக்கு தான் தெரியும். அது இந்த பகீரதனுடைய புள்ள ஸ்ருதன். ஸ்ருதன் பகுகாலம் ராஜ்யமாண்டாள். ஸ்ருதன் ராஜ்யமாண்டு தன் பிள்ளையான நாபனிடத்துல ராஜ்யத்தை ஒப்பிச்சாள். அவன் பகுகாலம் ராஜ்யமாண்டாள். அவர் தன் பிள்ளையான சிந்து தீபனிடத்துல ராஜ்யத்தை ஒப்பிச்சாள். சிந்து தீபன் எத்தனையோ வருஷம் ராஜ்யமாண்டாள். தன் பிள்ளையான அயுதாயுஸ்வனிடத்துல ராஜ்யத்தை ஒப்பிச்சாள். அயுதாயுசு பகுகாலம் ராஜ்யமாண்டாள். 10,000கணக்கான வருஷம் ராஜ்யமாண்டு விட்டு தன் பிள்ளையான ருத்துபர்ணன் இடத்துல ராஜ்யத்தை ஒப்பிச்சாள். ருத்துபர்ணன் தான் நளசகனா. ருத்துபர்ணோ நளசகா நளனுடைய சகாவாம் ருத்துபர்ணன் அஸ்வவித்யை அடைஞ்சானாம். எப்படி அடைஞ்சானால் தத்வாட்சஹ்ருதயம் தஸ்மை சர்வகாமஸ்து தத்சுதஹ தத்வாட்சஹ்ருதயஞ்சாஸ்மை சர்வகாமஸ்து தத்சுதஹ. இப்படி சொல்றாள். ரொம்ப நளன் மகா புண்ணியஸ்லோகன். புண்ணியஸ்லோகோ நளோராஜா. இனிமே நளனை போல ஒரு புண்ணியஸ்லோகன் இல்லை. 3 வருஷம் சமய பண்ணி எச்சல் எடுத்து எச்சகலை எடுத்து குதிரை தேய்ச்சி கொள்ளு பொங்கி ரூபம் மாறி விகாரமான ரூபத்தோட கண்ணுங்க நீருமா சாப்பாடு இல்லாம ராத்திரியெல்லாம் அழுது அப்படிலாம் கஷ்டப்பட்டாலாம். எல்லாம் தர்மத்துக்காக, சத்தியத்துக்காக.